கோயில் கோயில் தங்க எங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது இவரே எழுதி கொடுத்து போயிட்டாரு. ராஜா இந்த மாதிரி டைட்டில கோயில்களுக்கு மாநிலங்களுக்கு கொடுத்து போயிட்டாரு. சுதந்திரம் அடைஞ்சு 1964 இருந்து 54 தமிழ்நாடு தனியாக வந்துருச்சு. நல்லா கவனிங்க. 1954 கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. 10 வருஷம் ஆனா ராஜா கணக்கு தான் பராமரிச்சு. ராஜா ஒரு கணக்கு புக் வச்சிருப்பார்ல, ராஜா காலத்துல ஒரு கணக்கு புக் வச்சிருப்பார்ல, அந்த கணக்கை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. சிறந்தா யாரு? உசூர். உசூர்னா இந்த அந்த காலத்துல ராஜா காலத்துல உசூர் இருக்குங்களா, அவங்க மாவட்டங்களை மண்டபத்து வார்த்தை பிரிச்சாங்க. என்ன பிரிச்சாங்க? ராஜா காலத்துல மண்டபத்து வார்த்தை பிரிச்சாங்க. இது ஒரு மண்டபத்து வார்த்தை, இது ஒரு மண்டபத்து வார்த்தை அப்படின்னு பிரிச்சாங்க. அவரு கணக்கை தான் 10 வருஷம் மெயின்டைன் பண்ணாங்க. 54 இருந்து 64 வரைக்கும். 64க்கு அப்புறம் தமிழ்நாட்டு வந்து கவர்மெண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஊரெல்லாம் அடைந்து கன்னியாகுமரி மாவட்டம் அந்த ஜமீன்கார் திருவாரூர் காலத்துல பெரிய பெரிய கிராமமா இருக்கு. 61 கிராமம் பெரிய கிராமமா இருக்கு. அது 82 கிராமமா மாத்தினாங்க. ஒரு கிராமம் இருந்துச்சுன்னா அதை 2ஆ பிரிச்சு வடக்கு ஒரு கிராமம் தெற்கு ஒரு கிராமம் 2ஆ பிரிச்சு அளந்து இன்னைக்கு இருக்கிற நிர்வாகம். இப்ப கவனிங்க, நான் சொன்ன ஸ்கூல் டைம்ல சிலபஸ் மாறிடுச்சு. அது போல 65 இருந்து 65க்கு முன்னாடி திருவாங்கூர் ராஜா சிலபஸ், 65க்கு அப்புறம் இப்ப இருக்கிற சிலபஸ் மாறிடுச்சு. அந்த சிலபஸ் நான் காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னா ஒருத்தர் வச்சிருப்பாரு. இங்க எழுதும் போது ஒன்று இல்லப்பா இதுக்கு வேற ஆளு தான் அப்படின்னு இந்த சிலபஸ்ல எழுதுறாங்கல்ல, எழுதும் போது நீங்க போய் எழுதிக்கலாம் என்ன ஆகும்? அந்த உரிமையை விட்டுடுறீங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ உங்க சொத்தெல்லாம் இந்த கணக்குல ஏதோ ஒரு மடம் பேர் வந்துச்சு. உங்க சொத்தெல்லாம் என்ன வந்துச்சு? ஏதோ ஒரு மடம் பேர் வந்துச்சு. நீங்க ஒண்ணு அதுக்கு முன்ன வாங்கினவங்களா இருக்கலாம், அல்ல அதுக்கு பின்ன வாங்கினவங்களா இருக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ பேப்பர்ல போட்டுருக்காங்க பார்த்துருக்கீங்களா? 1 மாசம் தான் டைம். உன் பேரு, ஓட்டர் ஐடி, ஆதார் எல்லாத்தையும் நிற்கிறதுலாம் உங்களுக்கு ஓட்டு இல்ல, ஒரே மாசம் தான் டைம், நீ போகலாம் அப்படி சொல்றாங்கல்ல. அது போல அன்னைக்கு இதை சர்வே பண்ணும்போது 3 வருஷம் தான் டைம். நாங்க ஒரு பேர் எழுதிட்டோம், அந்த பேர் தப்பா இருக்கான்னு எப்ப சொல்லணும்? அன்னையில இருந்து 3 வருஷத்துல சொல்லணும். சும்மா வருஷம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்போ புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பத்திரம் அப்படின்னா, பத்திரம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு கருவி தான். அதுக்குள்ள உரிமை இருக்கிறது பேரு டைட்டில். டைட்டில் இருந்தா மட்டும்தான் அது ஒரு சொத்து. இந்த டைட்டில் காலங்காலமா மனதுக்கு இருந்து நீங்க மட்டும் பத்திரத்தை வச்சிருக்கீங்கன்னா அனுபவத்தை நீங்க வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன வச்சிருக்கீங்க? என்ஜாய்மெண்ட் நீங்க வச்சிருக்கீங்க, என்ஜாய்மெண்ட் உரிமை வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பட்டானா என்ன தெரியுமா? பட்டானா அனுபவ உரிமைன்னு அர்த்தம். என்னது பட்டானா? என்னது பட்டானா? அனுபவ உரிமைன்னு அர்த்தம். அப்போ பட்டாவை பத்தி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு, பத்திரத்தை பத்தி தெளிவா புரிஞ்சு, டைட்டில பத்தி தெளிவா புரிஞ்சாதான் பதிவு சட்டத்துல சொத்து மாறிச்சா மாறலையான்னு தெளிவா புரிஞ்சாதான், இது கிளியர் ஆனாதான் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நாம கிளியர் பண்ண முடியும் என்பதை நான் சொல்றேன். ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனைக்கு போயிடலாம். உங்க பிரச்சனையெல்லாம் எனக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சொல்லுங்க, நாங்க ஏதாவது கேள்வி இருக்கா? ஐயா ஏதாவது சொல்லுங்க. நீங்க 1980 அல்லது 84 இந்த பிரச்சனை ஏற்கனவே வந்தது. 80 அல்லது 84 எம்ஜிஆர் சிஎம் ஆயிருக்கும் பிரச்சனை வந்து அப்பதான் செராக்ஸ் மிஷின் இல்லாம அந்த நகரில் எடுக்க ஆரம்பிச்ச டைம். எனக்கு அப்பா உள்ள பிரேமிச்சிருக்கிற அந்த ஃபேமிலி உங்களுக்கு எல்லாருக்கும் கடிதம் உண்டு. உங்களுடைய அசல் சான்றிதழ் தலைப்புல எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. உங்கள் அசல் மற்றும் ஒரு நகல் பத்திரத்துடன் நெல்லை கோட்ட பதிவாளர் அலுவலகத்திற்கு திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு ஆஜராகும் கேட்டுக்கொள்வோம். அப்ப இவங்க இங்க உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பாளையங்கோட்டையில் அம்மா இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் போய் எல்லாம் குடிச்சுட்டு இவனெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போனாங்க. இந்த நகர்லாம் கொடுத்து அவங்க பத்திரத்தை எல்லாம் வாங்கி போட்டாங்க. இது நான் சொல்லக்கூடிய செய்தி 80 84 பழைய ஆட்கள் தான் தெரியும். பிரேம்சிங் அப்பாய்க்கு அவ்வளோ பெரிய பாக்கு தெரியும். வீர சந்திரன் அவருக்கு அண்ணன், அவருக்கு அவங்க இறந்து போயிட்டாங்க. இவங்க எல்லாம் போனாங்க ஒரு டீம். அது கூட தான் நிறைய பங்குகள் கொடுத்தாங்க, தெரியாத விலையை கொடுத்தாங்க.
அப்ப அதோட இந்த மேட்டர் முடிஞ்சது. அதுக்கு பிறகு பல பத்திரப்பதிவுகள் நடந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அங்க இருந்து இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து முதல்ல 15 சென்ட் தான் உண்டு. அப்ப அதுல தெளிவாக சொல்லி இருக்கு வந்து அந்த பத்திரத்துல இப்ப எங்களுக்கு உள்ள பத்திரத்துல வந்து இந்த இந்த மடத்திற்கு சொந்தமான இந்த சொத்தை, இந்த கோயிலுக்கு சொந்தமான சொத்தை அந்த கோயிலினுடைய வளர்ச்சி பணிகளை செய்வதற்காக, தெளிவாக நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், வளர்ச்சி பணிகளை செய்வதற்காக கோயிலினுடைய நிர்வாக அதிகாரியான கேசவர் தேவர்னு இருக்கும்னு நினைக்கிறேன், அவர் விலைக்கு கொடுத்த ஒரு கோயில் சொத்தை அந்த கோயில் இருக்கிற நிர்வாகத்தினர் விற்க முடியாது. அவர் சென்னையில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர்களுக்கு சாங்ஷன் ஆர்டர் விற்கணும்னா வாங்கி தான் விற்கணும், புரிஞ்சுக்கணும். அடுத்து நான் சொன்னல பத்திராளர்களே பதிஞ்சிட்டாலும் உரிமை இல்லாதவர் எழுதி கொடுக்கிறது கூமுட்டை தானே, நான் சொன்னல எழுதி கொடுக்கணும், அவருக்கு உரிமை கிடையாது. அதோட அத்தாரிட்டி இந்து சமய அறநிலை சட்டப்படி எங்க இருக்கு, சென்னையில சாங்ஷன் ஆர்டர் வாங்கி சாங்ஷன் ஆர்டர் அந்த பத்திரத்தில் இருக்கணும். இந்து சமய ஆணையாளர் இருக்கார் இல்லையா, இவங்க இந்த வளர்ச்சி பணிகளுக்காக இந்த சொத்தை விற்றுக்கொள்ளலாம் என்று சாங்ஷன் ஆர்டர் நம்பரோடு அந்த பத்திரம் இருந்தால் மட்டும்தான் செல்லும். அப்படி எந்தவித ஆர்டரும் இல்லாம யாரும் அந்த செயல் அலுவலரோ நிர்வாகஸ்தரோ ரைட்டுங்களா, அந்த முகமதுல சொல்லுவாங்கல்ல பூஜாரியோ யாரோ அவங்க யாருமே போய் நிற்க கூடாது. வித்தா சட்டத்தின் பார்வையில் செல்லாது, சாமானியின் பார்வையில அது செல்லும். ஐயா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் சொல்லுறது, சட்டத்தின் பார்வையில நான் பத்திரம்னா என்னன்னு சொல்லிட்டேன். இந்த விஷயத்தை அமல்படுத்துறது வந்து அந்தந்த நேரம் இருக்கிற அரசு தானே. இதே விஷயம் தான் ஐயா சொத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, அரசு அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் எழுதி கொடுத்தவர் எழுதி வாங்கினவர் உரிமையை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லுது. ஏன் சொல்லுதுன்னா பத்திரப்பதிவுன்னு சொல்லுது தவிர சொத்து பதிவுன்னு சொல்லல. என்ன சொல்லுது, என்ன சொல்லுது, பத்திரம் தான் பதிகிறோம், பத்திரம் தான் பதிகிறீங்க. சேல் டீடு ரெஜிஸ்ட்ரேஷன், செட்டில்மெண்ட் டீடு ரெஜிஸ்ட்ரேஷன், ரைட்டுங்களா. டீடு என்ன ரெஜிஸ்ட்ரேஷன், டீடு ரெஜிஸ்ட்ரேஷன், சொத்து ரெஜிஸ்ட்ரேஷன் நான் சொல்லலைங்க. என்ன சொல்லுது, நீங்க பத்திரம் தான் பதிகிறீங்க, அதுல உரிமை இருந்தா அது நல்ல பத்திரம், உரிமை இல்லைன்னா அதுக்கு பேரு நல்லதன் வாங்கிட்டு நல்ல பத்திரம். இப்போ ஐயா கிட்ட நான் ஒரு 10 தேங்காய் கொடுக்குறேன், அவர் தான் ரெஜிஸ்டர் உட்காந்துருக்காரு. 10 தேங்காய் 100 ரூபா கொடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன். வீட்டுக்கு போய் தேங்காய் உடச்சு பாக்குறீங்க, உள்ள தேங்காய் பருப்பு இல்லையா, இல்ல வந்து ரெஜிஸ்டர் கேக்குறீங்க, ஐயா ரெஜிஸ்டர் நான் 100 ரூபா கொடுத்து 10 தேங்காய் வாங்கினேன், உள்ள தேங்காய் பருப்பை காணுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் அரசு நான் தேங்காய் பருப்பை பார்க்கறதே இல்லைங்க, தேங்காய் ஓட்டெல்லாம் பார்க்கறது. நீங்க பண்றது ஓடு பதிவு, என்னது நீங்க பண்றது ஓடு பதிவு. 10 ஓடு மாறிச்சு, அதுக்குள்ள உரிமை இருக்கா இல்லையா, ஸ்டப் இருக்கா இல்லையா நான் பார்க்க மாட்டேன். ஓடு மாறிச்சு, ஓடு பதிச்சேன்னு நீங்க எழுதிருக்கேன். 10 ஓடு உங்களுக்கு புரியுதுங்களா, அவனு சட்டம் இப்படிதான் சொல்லுது, ரைட்டுங்களா. இதுக்கு சட்டம் இன்னொன்னு சொல்லுது, நீங்க எல்லாம் ஏழாம் தான் இருக்கும், நீ தான் வந்து என்னது விழிப்புணர்வோடு வாங்கிக்கணும். கேவியட் எம்டர் என்னது, கேவியட் எம்டர் நீ தான் விழிப்புணர்வோடு வாங்கிக்கணும்னு சொல்லுது. இப்போ அந்த காலத்துல எல்லாம் பயிட்டே வந்தாங்க. 2012 இஷ்டத்துக்கு பதிவாங்க, ஸ்டாம்ப் பிட்டி கொடுத்தா போதும் பயிஞ்சிடுவாங்க. இப்ப 2017, 18 எல்லாம் ரொம்ப பிரச்சனையாகி இது மாதிரி கோயில்காரங்க சண்டை போடவோ கோர்ட்டு உருப்பட தீர்ப்பு கொடுக்கவோ இப்ப மாநில பதிவுத்துறை தலைவர் ஒரு சர்க்குலர் கொடுக்குறாரு, இனிமேல் நீங்க வந்து இது விசாரிச்சு தான் பதியணும். ஏற்கனவே பதிஞ்சதெல்லாம் என்ஓசி இல்லாம பதிக்கூடாது. யாரு இந்த சம்பந்தப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறையிலோ வக்போர்டுதோ அரசு நிலங்களையோ பதியணும்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் கொடுக்குறாரு. அப்புறம் கோர்ட்ல சொல்றாங்க, சட்டப்படி அந்த மாதிரி நீ எதுக்கு சட்டம் போங்க, சட்டம் வந்து 16 கோர்ட்டு சொல்லிடும். அதுக்கப்புறம் 2022 சட்டமே சட்டசபையில போட்டாங்க. சட்டம் போட்டதுன்னா யார் போட்டது, உங்க ஊர் எம்எல்ஏ போய் அந்த கை தூக்குனா நீங்க கை தூக்குற மாதிரி. சட்டம் எதுக்காக, நாம நமக்காக போட்டுக்கிறதானே, ரைட்டுங்களா. இங்க இருந்து போய் போட்டாங்க. இனி 2022 அப்புறம் இனி கோயில் சொத்து சந்தேகம் வந்தா கோயில் அதிகாரிகள் கையில் இது இல்லாம பதியக்கூடாதுன்னு போட்டாங்க. அதனால பதியும். இப்ப என்ன பண்றாங்கன்னா ஓடுற தண்ணி நிறுத்துறாங்க. ஒரு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குல்ல அதை நிறுத்துறாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நிறுத்துற தண்ணியை புரிய ஆரம்பிச்சிடும், ரைட்டுங்களா. அவங்க கேட்பாங்க, சொத்தெல்லாம் வந்து அரசு வந்து திருப்பி எடுத்து
ஒட்டஞ்சத்திரம் பகுதியில நல்லா